வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 24 இன்னைக்கு வேர்ல்டு கபடி டேவை செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. எப்பாடி எப்படி அந்த கபடிக்கும் ஒரு டே வந்து உருவாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த கபடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்பெல்லாம் இருக்குதுப்பா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னமா எப்படிலாம் நம்புறாங்க அப்படின்னா, மராத்திய கவிஞராக இருக்கக்கூடிய துகர்நாய் அபாங் அப்படின்ற ஒரு பர்சனு கிருஷ்ணர் வந்து இந்த கபடி விளையாடுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பெல்லாம் வச்சிருக்கிறாராம். அதேமாதிரி கௌதம புத்தர் அவருடைய பொழுதுபோக்காக இந்த கபடிலாம் விளையாடிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட இந்த கபடி முதல் முறையாக 1938 தான் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் ஜாயின் பண்ணாங்க. 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய வளர்ச்சி அப்படின்றது இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் மக்கள் வந்து அங்கே விளையாடுறதோட சரி. அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்ததே 19ஆம் நூற்றாண்டில் தான். 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், பட் ஆனால் அது விதிமுறைன்னு வந்ததே 19ஆம் நூற்றாண்டில் தான். அதுக்கப்புறம் 1951 டெல்லியில் இந்த மேட்ச் ஒன்று நடந்ததுப்பா. அதுக்கப்புறம் தான் இது வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடியவங்களாம் அது கவர்ந்து இழுத்துச்சு. இதுனா சூப்பராக இருக்குது கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா 1972 பங்களாதேஷ் என்ன பண்ணிட்டாங்க, இது நேஷனல் கேமாகவும் அங்கீகரிச்சிட்டாங்கப்பா. மலேசியாவில் கோலாலம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பேஸ் இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய சங்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நம்மளுடைய இந்த கேம் எவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட இது 2500 வருஷத்துக்கு பழமையான ஒரு கேமு, இது சாதாரணமாக விட்டுலாமா, எல்லாரையும் கவனிக்க வைக்கணும், அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகணும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா உட்காந்து பேசக்கூடிய சமயத்தில் எடுத்த ஒரு முடிவு தான் பார்த்தீங்கன்னா இந்த டே. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கபடி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 24. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் விசில் ப்ளோயர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து சூப்பரான ஒரு டே உண்மையாகவே. இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒரு பெரிய சர்வாதிகாரம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த சர்வாதிகாரத்தெல்லாம் உடைக்கணும்னா யார் உடைப்பா? நிச்சயமாக அது உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ந்து எழுந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணாதான் உண்டு. அப்படிப்பட்டவங்களுடைய உரிமைகள் அப்படின்றது வெளில வராமே அந்த அரசாங்கம் அடைக்கிருச்சுன்னு என்ன பண்ணுறது? அப்புறம் அந்த பிரச்சனைகள் ரொம்ப நாள் இழுத்து வச்சுனே இருக்கும்ல. அப்படிலாம் இருக்கக்கூடாது. உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளில வந்தே ஆகணும். சில துணிகரமான ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரசாங்கம் சரியில்லைப்பா, இவங்களாம் வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையில் வேலை செய்கிறவங்களே அதை பற்றி வெளிப்படையாக சொல்லிவிடுவாங்க. அப்படி ஒரு துறையில் வேலை செய்கிறவங்க அதில் வந்து தப்பு நடக்குது அப்படின்னா உடனே அதை மக்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்ற ஒரு பிளேயர் வச்சுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்குதுங்க. அதுவும் வந்து 12 நாடுகளில் 30 என்ஜிஓக்கள் வச்சு இவங்க நடத்தினுக்கிறாங்க. அதுலேயும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாடுகளில் இவங்களுக்குன்னு பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அரசாங்கம் சரியில்லை, இந்த துறையில் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் அவங்கள வந்து கட்டுப்படுத்திடும்ல. ஏன்னா இது அரசாங்கமே அவங்களுக்கு தானும் போது யாராவது ஒருத்தவங்க பேசின உடனே அடைக்கிறதுன்றது இயல்பு தானே. அப்படிப்பட்டவங்களை பாதுகாக்கணுன்றதுக்காகவே சில சட்டங்களை வந்து உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அதுவும் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா 2006 இந்த சட்டங்கள் உருவாச்சு. அட் த சேம் டைம் 2023 ரீசெண்டாக கூட ஈரானில் வந்து இந்த ஒரு திட்டத்தை போட்டாங்க. அண்ட் இந்தியாவிலே 2014 இந்த சட்டம் இருக்குதுங்க. அதாவது இந்த விசில் இதை வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஊழல் நடக்குது, ஒரு முறைகேடு நடக்குது, மக்களுக்கு எதிரான ஒரு சதி நடக்குது, இது எல்லாத்தையும் ஒரு துறையில் வேலை செஞ்சுருவாங்க பார்த்து சகிக்க முடியாமல் அதை வெளிப்படையாக சொல்கிறாங்களே, அவங்களுக்கு தான் விசில் ப்ளோயர்னு பேருங்க. அவங்கள கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் விசில் ப்ளோயர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 24. நெக்ஸ்ட் போலாந்தில் நேஷனல் லைஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம்னா என்னப்பா, ஒரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது தான்ப்பா நல்ல குடும்பம் அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு டேவாகவே இது இருக்குது. இது மேஜராக இவங்க எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, இப்போ வந்து பெண்கள் இப்போ பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலிப வயசில் தெரியாமல் தப்புலாம் பண்ணிடுறாங்க. இதனால் வந்து நிறைய குழந்தைங்க வந்து அனாதைகளாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால் அந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ என்ன இந்த அனாதைகள்லாம் தத்தெடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறதுனால தானே நீங்கள் பாட்டுன்னு எல்லா குழந்தைங்களையும் இந்த மாதிரி அனாதைகளை விட்டு போகிறீங்க, அந்த சட்டத்தை நான் ரத்து பண்ணுறேன், இதுக்கப்புறம் யாரையும் தத்தெடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அதுக்கப்புறம் 3 விதமான விஷயங்கள். இப்போ ஒரு கரு வந்து கலையணும் அப்படின்னா அது 3 மேஜரான விஷயங்கள் இருக்கணும். ஒன்று, அந்த கரு வந்து மோசமானதாக இருக்கணும், இல்லாட்டி அந்த குழந்தை வளர முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும். அப்படி இல்லாட்டி யாராவது கற்பழிச்சிருக்காங்க ஒருத்தவங்களை அப்படின்னா அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா அந்த கருக்கலைப்புன்றதை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணுடைய உடல் நலத்துக்கு பாதிப்பு, அந்த பெண் இறந்துருவாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் மட்டும்தான் அந்த கருக்கலைப்புன்றதை பண்ணணும். மற்றபடி எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 30,000 பெண்கள் ஒன்றா சேர்ந்து 2016 ஒரு வேலை நிறுத்தத்தை பண்ணாங்க. இன்னும் தத்தெடுக்கிறதே தப்புன்றீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப்ன்றது ஒரு அழகான ஒழுங்குமுறையோடு இருக்கணும், இப்படி கண்டமெனிக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத மக்களுக்கு விழிப்புணர்வோடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் லைஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க போலாந்து மார்ச் 24. நெக்ஸ்ட் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த விக்டிம்ஸ் நேட்டோ பூமிங் இன் செர்பியா அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து செர்பியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக அனுசரிக்கிறாங்க. இது என்னன்னா, இப்போ 1998 கொசோவோ என்ன பண்ணாங்கன்னா யுகோஸ்லோவாக்கியாலேருந்து பிரிஞ்சு வந்துடும் சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணி போர்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்களால அவங்களை வந்து பெரிய லெவலில் வீழ்த்த முடியல, அவங்க பின்வாங்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூகோஸ்லோவாக்கியா எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு கொசோவோ பயங்கரமாக ட்ரை பண்ணதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நேச நாட்டு படைகள் நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அவங்க கிட்ட போய் இவங்க சரணடைஞ்சிட்டாங்க. பாருங்க, நான் உங்கள் ஆளுங்க, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நேட்டோ என்ன பண்ணிச்சுன்னா, வாங்கப்பா நம்மளும் போய் அந்த போரில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்காக 1999 மார்ச் 24 போருக்காக இறங்கிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா யூகோஸ்லோவாக்கியான்றது ஒரு சின்னதில் அது சுற்றி இருக்கக்கூடிய நேட்டோன்றது எவ்வளோ பெரிய ஆளுங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து இவங்களை வந்து அடிமைத்தனத்தை பண்ணுறதுக்காக எல்லா வழிகளும் பண்ணுறாங்க. இவங்க மேலே வந்து போர் தொடுக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் ராக்கெட் விடுறது அது இதுன்னு சொல்லிட்டு இவங்களை பயங்கரமாக பயமுறுத்துறாங்க. நிறைய பேர் அதில் இறந்தும் போகிறாங்க. பொதுமக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 பேர் இறந்து போயிருக்காங்களாம். ஸோ இப்படி பண்ண ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவங்க அமைதி ஒப்பந்தத்துக்கும் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம். நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறோம், நீங்கள் யாரா குறுக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது, இது சரியான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாம் பயங்கரமாக வருத்தம் தெரிவித்தாங்க. அப்படி இருந்துமே கூட பார்த்தீங்கன்னா அது யாராலையும் தடுக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதில் வந்து இறந்தவங்களுக்காகவாது நம்ம ஒரு டே வந்து அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த விக்டிம்ஸ் நேட்டோ பூமிங் அப்படின்னு சொல்லிட்டு செர்பியா வந்து ஒரு டே அனுசரிக்கிறாங்க மார்ச் 24. நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து உலக காசநோய் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பயங்கரமான ஒரு பாதிப்புன்றது இந்த காசநோயால் ஏற்பட்டுக்குது. அதுவும் வளரும் நாடுகளில் பயங்கர பிரச்சனை இருக்குதுப்பா. வேர்ல்டு வைட்லேயே கிட்டத்தட்ட 2008 கணக்குப்படி 4% இறப்பு இந்த காசநோயால் ஏற்பட்டுக்குதான். 1882 ஜெர்மனுடைய ராபர்ட் கோச் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தான் பார்த்தீங்கன்னா இது முதல்ல இந்த அறிவியலாளர் தான் முதல்ல இது கண்டுபிடிச்சார், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எப்படியாவது ஒரு தீர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள்ன்றது இப்போ வரைக்கும் நடந்தாங்க இருக்குது. ஸோ அப்படி இந்த காசநோயை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் அதில் விழிப்புணர்வு ஏற்படுத்த நுரையீரல் என்னென்ன பிரச்சனைலாம் வருது, அது எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக காசநோய் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 24. நெக்ஸ்ட் டே இன்னைக்கு வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைலன்ஸுக்கு எதிரான ஒரு டேவாக வந்து பார்க்கப்படுது. கண்ணியம் கட்டுப்பாடு இதோடலாம் இருங்க, தயவு செஞ்சு சும்மா எல்லாரையும் போட்டு அழிச்சுனுக்காதீங்க, நாங்கள் தான் பெரியவங்கன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல் சால்வடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து ஆஸ்கர் ரொமிரோ அப்படின்ற ஒரு பாதிரியர் வந்து அந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாதிரியராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1979 ஆட்சி மாறுது. ஆட்சி மாறினோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் போர்கள் அப்படின்றது நடந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து அமெரிக்காவினுடைய உதவியோட படைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த எல் சால்வடாரில் வந்து பிரச்சனையை பண்ண ஆரம்பித்தாங்க. இதை வந்து பொறுக்காமல் இவர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டார். இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார். அட் த சேம் டைம் எல் சால்வடாரில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் வந்து போய் சண்டை போடாதீங்க, சண்டைலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவரையுமே வந்து சில பேர் கொண்டு குவிச்சிட்டாங்க. ஸோ இவர் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய லெவலில் அவங்க நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நாளை அதாவது மக்கள் எல்லாரும் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்ச ஒரு பர்சனை கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைலேஷனுக்கு எதிரான ஒரு நாளாக வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 24. நெக்ஸ்ட் டே உகாண்டாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டுங்க, அதாவது மரத்தை நடுறதுக்காக ஒரு டே வந்து உருவாக்கிறாங்க. ஏன்னா இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் பயங்கர வளமான நாடு, நிறைய காடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சினே வருது. இப்படி மக்கள் எல்லாமே காடுகள்லாம் அழிச்சுன்னு வர இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லிட்டாங்கன்னா 2050 உங்களுக்கு ஒட்டுமொத்த காடையும் அழிய போகுது அப்படின்ட்டு. உகாண்டா பதறி போயிட்டாங்க, ஏன்டா எவ்வளோ பெரிய வளமான நாடுனாங்க, எங்களோட நாடு அழிய போகுது அப்படின்னு. சரி இதுக்காக நம்ம ஒரு டேவை கொண்டாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் மரத்தை நடுவோம்ப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில நாட்களை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம மரத்தை நட்டோம்னா நல்லா செழிப்பாக வளருமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா உகாண்டா என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம மரத்தை வச்சோம் நல்லா வளருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசந்த காலத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி நாளை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க உகாண்டா மார்ச் 24. நெக்ஸ்ட் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஃபார் த ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா ஒரு டே வந்து செய்கிறாங்கப்பா. இது வந்து டர்ட்டி வார் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு வார். இது வந்து பார்த்தீங்கன்னா 1976 இசபெல்லா பேரான் அப்படின்ற ஒருத்தவங்களுடைய ஆட்சியானது கவிழ்த்ததை இவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. 1974 இவங்க ஜனாதிபதியாக வந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரான் அப்படின்ற ஒருத்தவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்த அந்த ராஜாக்களுடைய வம்சாவளியை சேர்ந்த 3வது ஒய்ஃப் இவங்க இசபெல்லா அப்படின்றவங்க. ஸோ இவங்க வந்து சர்வாதிகார ஆட்சி வந்து பண்ணுறாங்க. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஜென்ரல் ஜார்ஜ் ரஃபேல் விடேலா அப்படின்ற ஒரு பர்சன் தான். இவங்களாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஆட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போட்டு கொள்வது, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிசம்லாம் பேசக்கூடியவங்களாம் போட்டு தள்ளுறது ஒரு இனத்தாக்குதல் தாங்க அது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொண்டு குவிக்கிறாங்க. இல்லை ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கே போனானே தெரியல. அதுலேயும் வந்து இவங்களுடைய கணக்கெடுப்படி ஒரு 7000 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்றது கணக்குகள் இருக்குது. பட் ஆனால் 30,000 பேர் வரைக்கும் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, இவங்களாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழும்பிச்சான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கும் வந்தாங்க. ஸோ இது எப்படியாவது எதிர்த்தாகணும்னு சொல்லிட்டு மக்கள் அங்கங்கே புரட்சிகள் அப்படின்றது ஒரு பக்கம் வெடிச்சிட்டே இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அர்ஜென்டினாவுடைய பொருளாதாரன்றது டோட்டலாக வந்து சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மக்களையும் சப்போர்ட் பண்ணலாம், அப்போ எப்படி உங்களோட பொருளாதாரம் இருக்கும்.
இதில் வேறு இவங்களுக்கு ஆசை வேறு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாக்லாந்து ஐஸ்லாண்ட்லாம் தீவுகள்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம், நம்மளுடைய பகுதியை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆசை அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய அந்த போரில் இவங்க தோற்று வெளில வராங்க. தோல்வி விட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவமும் அவங்ககிட்ட இல்லாமல் போது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் தோற்றுனப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சரணாஞ்சிட்டாங்க. இவங்களே வந்து ஆட்சியை பிடிச்சி இவங்களே அந்த ஆட்சி வேணடா போகுண்டாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஜனநாயக ஆட்சி அப்படின்றது 1983 அவங்ககிட்ட உருவாச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அரசியல்வாதியாகவும் இருக்கிற அந்த ரவுல் அல்ஃபோன்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் முதல் முறையாக ஜனநாயகத்தினுடைய ஜனாதிபதியாக இவர் வந்து பதவி ஏற்கிறாங்க. அப்படி ஏற்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஃபார் த ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 24. நெக்ஸ்ட்டு கேங்கோவில் பார்த்தீங்கன்னா மாவீரர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 மாவீரர்கள் தினம் இருக்கும். நம்ம கூட ஜனவரி 16, 17 பார்த்துருப்போம். அண்ட் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த தினம். இந்த தினத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறு இருக்குது. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஜனாதிபதி ஜோசப் கசாவுபு அப்படின்ற ஒரு பர்சன் தான். இவர் தான் என்ன பண்ணுறாரு, பெல்ஜியத்துக்கு வந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் ஜனாதிபதியாக மாறினா 1959. ஆனால் அதுக்கப்புறமா இந்த பகுதியை வந்து ஆட்சி செஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த லும்புவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோசப் எடிசா மொவுடு அப்படின்ற மாதிரி சில பர்சன்ஸ், எனக்கு சரியாக பேர் சொல்ல வரல. ஸோ இந்த பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருடைய அந்த ஆட்சியை பற்றி வெளியே உலகத்துக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அடங்கிட்டாங்க. அதாவது இவங்களுடைய ஆட்சி மட்டுமே பிரமாதமாக பற்றியிருந்தாங்களே தவிர்த்து இவரை பற்றி பெருசாக பேசலை. ஸோ இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2020 முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் உண்மையான வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நம்மளோட உண்மையான வீரர் இவர் தான்ப்பா, நம்ம இந்த பெல்ஜியத்திலிருந்து விடுதலை வாங்கினது காரணம் யார், ஜோசப் கசாவுபு. அதனால் அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த டே வந்து பார்த்திங்கன்னா மாவீரர் தினமாக வந்து அனுசரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மார்ச் 24. முடிவில்லாத இந்த பிரபஞ்சத்தில் இறப்பு தான் முடிவுன்னு நம்பி ஏமாந்துட்டு இருக்கக்கூடிய மனித இனம் முரண்தான் இல்லை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். கூட விடுபடுறது நான் அவங்க பாண்டே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.